நாளைக்கான வீடியோல என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம கௌதம் இருக்கார்ல, கௌதம் மதுமிதாவுக்கு மறக்க முடியாத பரிசு நம்ம பிறந்த நாளுக்கு தரப்போறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேயுமே நம்ம சந்தோஷும் கௌதமும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலையே படாத. இந்த மதுமிதா இந்த பிறந்த நாளை மறக்கவே மாட்டாங்க. மறக்க முடியாத அளவுக்கு பரிசு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம சந்தோஷ் இருக்கார்ல, அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவார். ஐயையோ, நான் இந்த விஷயம் நம்ம நண்பனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ மூடி மறைச்சிருக்கேன். ஆனால் அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ. எல்லாருமே மதுமிதாவை பற்றி தான் கம்மியில் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம காதுக்கே அவ்வளோ ஓப்பனாக கேட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அவன் காது கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தானே இருக்குது. ஒருவேளை அவன் கேட்டுட்டானோ அவ்வளோதான். போய் சிஸ்டரை லெஃப்ட் ரைட் வாங்கிடுவானே. இப்போ என்ன பண்ணுறது? நாளைக்கு வேறு பிறந்த நாள் சொல்கிறாங்க. இவன் வேறு குதர்க்கமாக நம்மக்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் மறக்க முடியாத கிஃப்ட்டை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை ஏதாவது ஏட்டிக்கு பூட்டிக்கு எதுவும் செஞ்சுருவானோ, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இறைவா, இந்த விஷயத்தில் நான் உன்னை தான் நம்பியிருக்கேன். எப்படியாவது கௌதமும் மதுமிதா சிஸ்டரும் பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சந்தோஷ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு நம்ம கௌதம் இருக்கார்ல, கௌதம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ மதுமிதா ஆசையோடு வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கௌதம் இருக்கார்ல, கௌதம் கோவத்திலே இருக்கார். ஆனால் சரியாக ஃபேஸ் கூட அவங்கக்கிட்ட கொடுக்கல. அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னங்க வேலையெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விறுவிறுன்னு உள்ளே போகிறாங்க. வாங்க சாப்பிடுங்க, உங்களுக்காக ஆசையாக நான் உங்களுக்கு பிடிச்சதாக நிறைய சமைச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் இன்றைக்கி வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது வெளியிலேயே சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாங்க, இன்றைக்கி எனக்கு வெளியிலேயே சாப்பிடணும்னு தோணுச்சு. வயிறு பசி அதிகமாக இருந்துச்சு, அதனால் நான் வெளியில் சாப்பிட்டேன். எனக்கு வேண்டாங்க, நீங்களே சாப்பிட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள், உங்களை தான் வெளியிலேயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் வெளியில் சாப்பிட்றீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன்லங்க, ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. மதுமிதா இங்கே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ, என்ன கௌதம் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க. பாட்டி சொன்னாங்கல்ல, அவனுக்கு ஒருத்தவங்க பிடிச்சவங்க அவனுக்கு பொய் சொல்லிட்டா அவனால் தாங்கவே முடியாதுமா, அவங்க பேசவே மாட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னாங்கல்ல. அது அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு போகுது. ஒரு வேளை நம்ம பொய் சொல்கிறதுனால கொண்டும் இவர் பேச மாட்டேக்காரோ. ஆனால் நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னு உண்மை மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து நம்மளை முழுசாக அவாய்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எப்படியாவது இந்த உண்மையை சொல்லிட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. இந்த உண்மையை சொன்னால் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. உண்மையை சொல்லாமல் இருந்தாலும் ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் அவர்கிட்ட இந்த உண்மையை பற்றி பேசும்போது மட்டும் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஏன் இப்படி வருதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட இந்த உண்மையை சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ரூமில் நம்ம கௌதம் தூங்காமே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மதுமிதாவுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னடா இவர்கிட்ட பொய் சொல்லிட்டோமே, நம்மளை அந்தளவுக்கு நம்பினாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னங்க ஆச்சு, என்ன ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாங்க. சரிங்க, நைட்டு மிட் நைட் ஆயிடுச்சு, இன்னும் தூங்காமே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தூங்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் அவர் திரும்பி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா நாளைக்கு பிறந்த நாள், அவங்களுக்கு மறக்க முடியாத கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா மதுமிதா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படியாவது அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும், இல்லைன்னா அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ரேணுகா, அதுக்கடுத்து ராமச்சந்திரன் எல்லாருமே இங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நாளைக்கு அங்கே ஃபங்க்ஷன் இருக்குது, பிறந்தநாள் ஃபங்க்ஷன் இருக்குது. அங்கே போய் மாப்பிள்ளை என்னென்னலாம் கிஃப்ட் கொடுக்க போகிறான்னு தெரில, அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆர்வமாக கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க.